ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் 4ஆம் அத்தியாயம். பாகவத பாராயணம். புகழ்பெற்ற முனிவர்கள் கூறினார்கள், நல்லது சூத முனிவரே, தாம் வாழ்க. காலங்காலமாக எங்களை இப்படி வழி நடத்துங்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் முன்னோடி இல்லாத மகத்துவம் உங்கள் வாயிலிருந்து நேரடியாக கேட்கப்பட்டது. அதன் வடிவம், அதன் அளவு மற்றும் அதை கேட்கும் முறையை எங்களிடம் கூறுங்கள். சூத முனிவரே, இப்போது கேட்பவரின் தகுதியைப் போலவே அதை வெளிப்படுத்துபவரின் தகுதியையும் கூறுங்கள். சூதமா முனிவர் கூறினார், ஒரே மாதிரியான ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மகிமையான இறைவனின் வடிவம். இது இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி அல்லது வாழ்க்கையின் இனிமையை ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தர்களுக்கு வெளிப்படுத்தும் விரிந்து விரிந்து விரியும் கூற்றுதான் பாகவதம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த 4 தலைப்புகள், அதாவது வேதம் சார்ந்த அறிவு, அனுபவம் அல்லது அதன் உணர்தல், பக்தி, கடவுளின் அன்பின் சிறப்பு இயல்பு மற்றும் அதன் துணை, அதாவது ஸ்ரவணம் கேட்பது, கீர்த்தனை கடவுளை மகிமைப்படுத்துதல் போன்றவை, மற்றும் மாயையை அடக்கும் திறன் கொண்டது. முடிவிலி மற்றும் அழிவற்ற தன்மையால் வகைப்படுத்தப்படும் பாகவதத்தின் அளவை யாரால் அறிய முடியும்? அதன் திசையை ஸ்ரீ மகாவிஷ்ணு 4 வசனங்களில் பிரம்மதேவருக்கு காட்டினார். பிராமணரே, அவர்கள் மட்டுமே, அதாவது பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, சிவபெருமான் முதலியவர்கள் அவரது எல்லையற்ற இயல்பில் ஆழமாக மூழ்கி அவர்களின் ஆசைகளை உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டவர். அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்லர். குறைந்த அறிவுத்திறன் மற்றும் பிற திறன்களை கொண்ட மனிதர்களின் விஷயத்தில் வியாசமா முனிவர் விவரித்தபடி சுகபிரம்ம மகரிஷி மற்றும் பரீட்சித்து மன்னன் இடையேயான உரையாடல் அவர்களின் நலனுக்கு உகந்ததாகும். இது வியாசமா முனிவரால் இயற்றப்பட்ட 18,000 பாடல்கள் கொண்ட புனித நூல். கலி வடிவில் இருக்கும் முதலையிடம் அகப்படுபவர்களுக்கு அது ஒன்றே மிகப்பெரிய துணை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனித கதைகளை கேட்பவர்கள் இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளனர். கேட்போர் 2 வகையாக கருதப்படுகிறார்கள்: பிரவரர்கள் மேலானவர்கள் மற்றும் அபராக்கள் தாழ்ந்தவர்கள். பிரவரங்கள் அன்னம், கிளிகள், மீன் போன்றவை. ஓநாய்கள், புருண்டா பறவைகள், காளைகள், ஒட்டகங்கள் போன்றவை அபராக்கள் என்று கூறப்படுகிறது. ஒருவர் மற்ற எல்லா புனிதமான படைப்புகளையும் நிராகரித்துவிட்டு ஸ்ரீகிருஷ்ண சாஸ்திரத்தை, கிருஷ்ணனுக்கு சொந்தமான வேத நூல்கள் கேட்பதாக சபதம் எடுத்தால் அவர் மேகங்களால் வெளியாகும் தண்ணீரை மட்டுமே சார்ந்திருக்கும் கடக வாத்து போன்றவராவார். ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கேட்பவர் அவர் கேட்ட பல்வேறு வகையான வேதங்களிலிருந்து சாரத்தை எடுத்துக்கொள்கிறார். அது தண்ணீரும் பாலும் கலந்த சுத்தமான பாலை உறிஞ்சும் அன்னம் போல. நன்கு பயிற்சி பெற்ற கிளி பயிற்சியாளரையும் பார்வையாளர்களையும் மகிழ்விக்கிறது. அதே முறையில் சுகர் வகை கேட்பவர் மிகவும் நன்றாகவும் வரையறுக்கப்பட்ட வார்த்தைகளிலும் பேசுகிறார். மேலும் பாகவதம் முதலியவற்றை மற்ற கேட்பவர்களையும் மகிழ்விப்பார். மீன் வகையை சேர்ந்தவர் கேட்பவர் ஒருபோதும் ஒலி எழுப்புவதில்லை. அவர் கண் சிமிட்டாதவர் மற்றும் அவர் விளக்கத்தின் சிறப்பை பாராட்டுகிறார். அவரும் அன்பானவர். அவர் பார்க்கடலில் உள்ள பளபளப்பான மீன் போன்றவர். ரசிகர்கள் நல்ல ரசனை உள்ளவர்கள் மற்றும் இலக்கியம் போன்றவற்றில் சிறந்தது அல்லது அழகை போற்றுபவர்கள் மற்றும் பிற கேட்போர் மற்றும் மிகவும் அறியாதவர்களிடம் கத்தி மற்றும் வலிமையை உண்டாக்கும் கேட்பவர் மிருக வகை. காட்டில் புல்லாங்குழலின் சத்தத்தை ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் மான்களுக்கு வலியை உண்டாக்கும் ஓநாய் போன்றவன் அவன். புருகுண்டா என்ற பறவை இமயமலையின் சிகரங்களில் காணப்படுகிறது. புருண்ட வகையை செவி சாய்ப்பவர் மற்றவர்களுக்கு கற்பிக்கலாம், ஆனால் அவர் கேட்கும் அறிவுரைகளின்படி அவரே செயல்படுவதில்லை. பிருஷ காளை வகையில் கேட்பவர் இன்றியமையாதது மற்றும் இன்றியமையும் பொருட்கள் ஆகிய இரண்டிற்கும் அறிவுபூர்வமாக குருடராக இருக்கிறார். ருசியான திராட்சை பழங்களையும்
எண்ணெய் பின்னாக்குகளையும் கண்மூடித்தனமாக விழுங்கும் காளையைப் போல அவர் கேட்கும் அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறார். உஷட்ரா ஒட்டகம் வகை கேட்பவர்கள் இனிப்பான விஷயங்களை விட்டுவிட்டு அதனுடன் கலந்த இனிப்பு மாம்பழத்தை ஒதுக்கி வைத்து கசப்பான மார்கோசா பழத்தை மேய்க்கும் ஒட்டகம் போன்ற எதிரெதிர் உள்ளவற்றை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். 2 வகைகளில் பல துணை பிரிவுகள் உள்ளன. அதாவது பிருங்காக்கள், தேனீக்கள், காராக்கள், கோவேறு கழுதைகள் முதலியன. அவை அவற்றின் பிறவி இயல்பிலிருந்து தோன்றிய அந்தந்த நடத்தைகளிலிருந்து அறியப்பட வேண்டும். பின்வரும் குணாதிசயங்களை கொண்டவர் விளக்கம் அளிப்பவர்களால் உண்மையான கேட்பவராக பேசப்படுகிறார். அவர் முறையாக குனிந்து நேருக்கு நேர் அமர்வார். அவர் மற்ற விஷயங்களை பற்றிய விவாதத்தை விட்டு விடுகிறார். அவர் கேட்க விரும்புகிறார். மேலும் மேலும் ஹரியின் அழகான விளையாட்டு. அவர் மிகவும் புத்திசாலி. விஷயங்களை புரிந்து கொள்வதில் அவர் அடக்கமானவர். அவர் தனது உள்ளங்கைகளை பயபக்தியுடன் இணைக்கிறார். அவர் போன்ற நம்பகமான சீடர். பிரச்சனை மற்றும் விவாதத்தில் உள்ள கேள்வியை பிரதிபலிப்பதில் அவர் ஆர்வமாக உள்ளார். அவர் உடலிலும் மனதிலும் தூய்மையானவர். அவர் எப்போதும் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆட்களுக்கு மிகவும் பிடித்தமானவர். பின்வரும் குணாதிசயங்களை கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்குபவர் முனிவர்களால் மதிக்கப்படுகிறார். அவரது மனம் இறைவனில் வாழ்கிறது. அவர் எந்த விசேஷ வெகுமதி முதலியன எதிர்பார்ப்பதில்லை. அவர் உள்ளத்தில் நல்லவர். ஏழை மக்கள் மீது இரக்கம் கொள்கிறார். பல்வேறு வகைகளில் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் அவர் மிகவும் புத்திசாலி. பிறகு பிராமணர்களே, பாரத தேசத்தில் எந்த இடத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்தை சேவிக்கும், அதாவது கேட்கும் சடங்கு தொடர்பான வழிமுறைகளையும் கட்டளைகளையும் கேளுங்கள். அதன் மூலம் தொடர்ச்சியான மகிழ்ச்சி இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தை நாடுவது, கேட்பது 4 வகையானது. அதாவது ராஜச, சாத்விக, தாமச மற்றும் நிர்குண என்றால் குணங்கள் இல்லாதது. ராஜச வகை பாகவதத்தை கேட்பது 7 நாட்கள். இது ஒரு யாகம் போல் கொண்டாடப்படுகிறது. விரிவான மற்றும் கடினமான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அவசரம் உள்ளது. செயல்பாட்டை முடிக்க நிச்சயமாக மகிழ்ச்சி உள்ளது. இது மிகவும் வணக்கங்கள் மற்றும் வழிபாடுகளுடன் சிறப்பாக உள்ளது. அதை கேட்கும் சாத்வீக வகை 1 மாதம் அல்லது ஒரு ருத்து 2 மாத காலம் ஆகும். இது கலப்பற்றது. அதாவது எந்த ஒரு விரிவான திருவிழா போன்றவற்றுடனும் இது இணைக்கப்படவில்லை. இது அதிக அழுத்தத்தை உள்ளடக்குவதில்லை. இது அனைவரின் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது. தாமச வகை என்பது ஒரு வருடத்தை நிறைவு செய்ய எடுக்கும் நீடித்த ஒன்றாகும். இது மத நம்பிக்கை மற்றும் தீவிரம் இல்லாமல் மந்தமான மற்றும் சோம்பலாக உள்ளது. கேட்பவர்கள் அதிகம் மறந்தும் கொஞ்சம் மட்டுமே நினைவில் கொள்ளலாம். இந்த வகையான கேட்பது கூட மகிழ்ச்சியை தருகிறது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாள்கள், மாதங்கள் அல்லது வருடங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் கால அளவை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து உறுதியான வலியுறுத்தல்களையும் தவிர்த்து பக்தன் அன்பான பக்தியுடன் தொடர்ந்து கேட்டால் அது நிர்குணமாக கருதப்படுகிறது. பரீட்சித்து மன்னன் மற்றும் சுக முனிவரின் உரையாடலை பொறுத்தவரை செவ்வன சேவை செய்தல், அதாவது கேட்பது, நிர்குணனாக போற்றப்படுகிறது. அதில் 7 நாட்களின் கால அளவு குறிப்பிடப்பட்டிருப்பது அரசனின் மீதமுள்ள வாழ்நாளின் எண்ணிக்கையின் காரணமாகும். வேறொரு இடத்தில் கேட்பது ஒருவரின் சொந்த விருப்பத்தின்படி 3 குணங்கள் அல்லது நிர்குணங்களில் ஏதேனும் ஒன்றை கேட்க வேண்டும். முக்கிய விஷயம் யாதெனில் எப்படியாவது இறைவனின் திருமொழியை கேட்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக விளையாட்டுகளின் வழிபாட்டையும் மகிமையையும் ஆவலுடன் ரசிப்பவர்களுக்கும் முக்தியை கூட விரும்பாதவர்களுக்கும் பாகவதம் ஒரு மிக பெரும் சொத்து, செல்வமாகும். முக்தியை விரும்புபவர்களுக்கும் இவ்வுலக வாழ்வின் துயரத்தில் வெறுப்படைந்தவர்களுக்கும் இது உலக வாழ்வின் அனைத்து தீமைகளுக்கும் எதிரான ஒரு மருந்தாகும். இதை எல்லா அக்கறையுடனும் முயற்சியுடனும் கலியில் நாட வேண்டும். புலன் இன்பங்களில் மகிழ்ச்சி அடைவோர் பலர் உள்ளனர். அவர்கள் உலக மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள்.
கர்மாவின் வழியால் கலியில் அவர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவது இப்போது சாத்தியமில்லை. அவர்களின் திறன், செல்வம் மற்றும் அதன் சிறப்பு அறிவு ஆகியவற்றின் பற்றாக்குறையால் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவது மிகவும் கடினம். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் புனித கதையை அவர்களும் நாட வேண்டும். இறைவனின் புனித கதை செல்வத்தையும், மகன்களையும், மனைவியையும், வாகனங்களையும், புகழ் இருப்பிடங்களையும், எதிரிகள் இல்லாத ராஜ்யத்தையும் தரும். இவ்வுலகில் மன ரீதியாக விரும்பும் அனைத்து சிறந்த உலக இன்பங்களையும் அனுபவித்த பிறகு அவர்கள் ஸ்ரீமத் பாகவத தொடர்பு மூலம் ஸ்ரீஹரியின் பகுதியை அடைகிறார்கள். உடல் மற்றும் செல்வத்தின் மூலம் ஸ்ரீமத் பாகவத கதையின் விளக்க உரை நடைபெறும் இடத்திற்கும் அதை கேட்க ஆர்வம் உள்ளவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். அவர்களின் கருணையால் ஸ்ரீமத் பாகவதத்தை நாடியதன் பலனை ஒருவன் பெறுவார். ஸ்ரீகிருஷ்ணரை தவிர மற்ற அனைத்தும் தானம், செல்வம் என்று அழைக்கப்படுகின்றன. கேட்பவர் மற்றும் விளக்கமளிப்பவர் இரண்டு வகையாக கருதப்படுகிறார். அதாவது கிருஷ்ணார்த்தி ஸ்ரீகிருஷ்ணரை தேடுபவர் மற்றும் தானார்த்தி செல்வத்தை தேடுபவர். அதாவது ஸ்ரீகிருஷ்ணரை தவிர மற்ற அனைத்தையும் விளக்குபவர் மற்றும் கேட்பவர் ஒரே வகையாக இருந்தால் அங்கு மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. அவை இரண்டும் வெவ்வேறு வகையை சேர்ந்தவையாக இருந்தால் ரசபாஷா இன்பத்தில் தோல்வி இருக்கும். அப்படியானால் பலன் பறிக்கப்படும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் பலன் தாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும். தனார்த்திஸ் மூலம் முடிவுகளை அடைவது செயல்முறையை முடிப்பதன் காரணமாகும். ஒரு கிருஷ்ணார்த்தி நல்ல குணங்கள் அற்றவராக இருந்தாலும் தீவிர அன்பு மட்டுமே சிறந்த முறையாகும். ஒரு பக்தருக்கு ஏதேனும் விருப்பம் இருந்தால் அவர் கடைசி வரை பின்வரும் நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அவர் காலையில் நீராடிவிட்டு ஸ்ரீஹரியின் திருப்பாதங்களை அலம்பிய நீரை பருகிய பிறகு தினசரி கடமைகளை செய்ய வேண்டும். பின்னர் அவர் தினமும் ஸ்ரீமத் பாகவத புத்தகம் மற்றும் தேவையான அனைத்து பிரசாதம் மற்றும் சேவைகளுடன் ஆசானை வணங்க வேண்டும். அப்போதுதான் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை விளக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். மகிழ்ச்சியுடன் அவர் தனது உணவாக ஹவிஷ்யா அல்லது பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அதை அமைதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தரையில் உறங்க வேண்டும். அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் கோபம், பேராசை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு தினமும் சொற்பொழிவின் முடிவில் கீர்த்தனை இருக்க வேண்டும். அதாவது இறைவனை போற்றுதல் வேண்டும். முடிவில் அவர் இரவில் விழித்திருக்க வேண்டும். அவர் பிராமணர்களுக்கு உணவளித்து பண வரங்கள் மூலம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும். ஆசானுக்கு ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவற்றை கொடுத்த பின் அவருக்கும் ஒரு பசுவை கொடுக்க வேண்டும். இந்த உத்தரவுகள் நிறைவேற்றப்பட்டால் அவர் விரும்பிய பலன் மனைவி, இல்லங்கள், மகன்கள், அரசாட்சி, செல்வம் போன்றவற்றை பெறுவார். ஆனால் அத்தகைய ஆசைகள் இருப்பது பாகவதர் விஷயத்தில் நல்லதல்ல. இது, அதாவது ஆசைகளை மகிழ்விப்பது, ஒரு கேலிக்குரிய மற்றும் எரிச்சலூட்டும் விஷயம். சுக முனிவரால் விளக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் என்ற புனித நூல் ஸ்ரீகிருஷ்ணரை அடைவதற்கு உகந்தது. இது கலியுகத்தில் நிரந்தர அன்பு மற்றும் பேரின்பத்தின் பலனை அளிக்கிறது. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.